அவங்க கேட்டது வேறு 5000 per year, கொடுத்தது 5000 தான். ஆனால் 5 years 3000 ரூபாய் 2.25 கோடி குடும்பங்களுக்கு கொடுத்தோம்னா அதுவே 6600 கோடி. இதுக்கு 173 273 கோடி per ஒரு வருடத்துக்கு ஒதுக்கீடு செய்தால் அத்தனை செவிலியர்களும் ஒரு நியாயம் வரும். அதே 6500 கோடி வெறும் வாக்குகளுக்காக 3000 ரூபான்னு 2.25 கோடி ஃபேமிலிஸ் கொடுத்ததுனால யாருக்கு பெருசாக வரப்போகுது? அதுவே இந்த தூய பணியாளர்களுக்கு பண்ணியிருந்தால் அவ்வளோ பண்ணி இந்த 2.2 கோடி குடும்பங்களுக்கு ஒரு தட்டில் நம்ம யூபிஐயில் அனுப்பலாமே. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வாங்க, அங்கே விநியோகிதம் பண்ணணும், அங்கே லோக்கல் விஏஓ இருப்பாங்க, அங்கே லோக்கல் பஞ்சாயத்து ஆஃபீஸர் இருப்பாங்க, அங்கே லோக்கல் கவுன்சிலர் இருப்பாங்க. அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த 3000 ரூபாய் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு போய் சேரும்னு? செவிலியர்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கு நீங்கள் போடுங்க. இல்லை வாக்களிக்கிறதுக்கு இங்கே நம்ம வாங்குகிறோம் சொல்கிறது அரசியலுக்கு நல்லது, ஆனால் அது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஆளுமைக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்கிறது. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரெட்மல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட தமிழ்நாடு அரசியல் குறித்தும் இங்க தமிழ்நாடுல நடக்கக்கூடிய அடுத்தடுத்து எலெக்ஷன் நோக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் இங்க தமிழ்நாடு அரசும் சரி எதிர்கட்சிகளும் சரி என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத குறித்தும் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகையா ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் பரிசு அறிவிச்சிட்டாங்க. இதற்கு எதிர்கட்சி இல்லைங்க இந்த அமௌண்ட்டை இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற இடத்துல நிற்கிறாங்க திமுக அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. இங்கே இப்போ 3000 கொடுக்கறதுனால தமிழ்நாடு அரசு எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு பலர் விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏன்னா 4.5 வருஷங்களில் லேப்டாப் கொடுக்கவே இல்லை, எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்தில் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 3000 கடந்த 2 ஆண்டுகளாக பரிசு தொகை கொடுக்கவே இல்லை. இந்த ஆண்டு கொடுக்குறாங்க. இன்னொரு 3 மாதங்கள் இல்லை 110 நாட்கள் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த ஸ்டேஜ்ல ஏன் கொடுக்குறாங்கன்னா எலெக்ஷனுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே ஒவ்வொரு பரிசு தொகுப்பும் ஒவ்வொரு திட்டங்களும் இப்பொழுது மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறது இல்லை இவ்வளோ சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது இங்க தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக மட்டும்தானா? ரொம்ப நல்ல கேள்வி. நேயர்களுக்கு எல்லாரும் நம்ம நாட்டில் என்ன நடக்குது, காசு எப்படி புரளுதுன்னு பார்க்கணும். ஸோ இதுவே 2020 அதிமுக நாங்கள் 2500 ரூபாய் கொடுக்க போகிறோம், 3000 ரூபாய் கொடுக்க போகிறோம்னு சொல்லும்பொழுது இதே திமுக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணி நீங்கள் இன்னும் போட்டு கொடுத்து 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி அடித்து சொன்னாங்க. சரி, அவங்க 2021 அவங்க வரும்பொழுது மக்கள்லாம் நினச்சாங்க இவங்க 5000 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனால் 5 வருடங்களில் 2 வருடம் ஒன்றுமே கொடுக்கல, 2 வருடம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ 3000 ரூபாய். அப்படி பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு 5000 ரூபாய்னா 1000 ரூபாய் தான். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அவங்க கேட்டது வேறு 5000 per year, கொடுத்தது 5000 தான், ஆனால் 5 இயர்ஸ்க்கும். ஸோ அது சரியில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிமுக கொடுக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ மடிக்கணினி எல்லாமே முதல் வருஷமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2011 செல்வி ஜெயலலிதா அம்மா புரட்சி தலைவி 2019 வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கோவிட் வரும்போது நிப்பாட்டினாங்க. 2021 திமுக வரும்பொழுது அந்த மடிக்கணினி கொடுத்தல நிறுத்தினாங்க. இப்போ எப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க? 2026. இவங்க இந்த வருஷம் 8 to 10 லட்சம் மடிக்கணினிகள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிமுக 51 லட்சம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அந்த மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 5000 rupees கொடுத்தா கூட இந்த 3000 rupees 3000 ரூபாய் 2.25 கோடி குடும்பங்களுக்கு கொடுத்தோம்னா அதுவே 6600 கோடி நமது கஜானாலேருந்து வெளியில் போகுது. சிஸ்டர், இப்போ எல்லாரும் படிச்சுட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம் இந்த செவிலியர்கள் பிரச்சனைகள், தூய பணி பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க அவங்களுடைய பிரச்சனை. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 173 270 கோடி எல்லாம் அந்த கால்குலேஷன் பண்ணால் எவ்வளவு நர்சஸ், 8000 நர்சஸ், அவங்களுக்கு எவ்வளோ கேட்குறாங்க? 25,000 ரூபா இதுலேருந்து 30,000 ரூபா ஒரு மாதத்துக்கு. அவங்களோட கொஞ்சம் பார்கெயின் பண்ணி எப்படி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு 4-5
பொருளாதார சிறப்பு நிபுணர்கிட்ட பேசும்போது இதுக்கு வந்து 173 273 கோடி ஒரு வருடத்துக்கு ஒதுக்கீடு செய்தால் அத்தனை செவிலியர்களும், அதுவும் 1-2 இல்லை, 7-8 வருடங்களாக நமக்காக உழைச்சிக்கிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், பிளட்டு கொடுத்துக்கிட்டோம் பார்த்துட்டு இருக்கிற செவிலியர்களுக்கு ஒரு நியாயம் வரும். அதை கம்ப்ளீட்டாக அவங்க புறக்கணித்து 8000 பேரில் 1000 பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. பாவம் இந்த தூய்மை பணியாளர்கள் இதில் போய் சாக்கடையிலையும் போய் அந்த அழுக்குலையும் போய் எலியோட சிறுநீரில் வந்து வர்ற வீல்ஸ் டிசீஸுங்கிற கொடுமையான ஒரு வியாதி அவங்களுக்கு வந்துட்டு கஷ்டப்படுற இவங்களுக்கு 100,000 பேர் இருக்காங்க சிஸ்டர் ஃபுல்லாக. திருப்பியும் அந்த 2 பொருளாதார நிபுணர்கள்ட்ட பேசினேன், சார் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க இந்த பிரச்சனை? அவங்க சொன்னாங்க 100,000 பேர் இருக்குது, அது கொஞ்சம் காசு ஆகும் இவங்க எல்லாத்தையும் சரிப்படுத்துறது. 6,000 நாங்கள் ஒரு கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோம், அதெல்லாம் பப்ளிக்கிட்ட சொல்ல தேவையில்லை. 6,700 கோடிக்கு 100,000 தூய பணியாளர்களோட பிரச்சனைகளை நம்ம தீர்த்து வைக்க முடியும். அதே 6,600 கோடி வெறும் வாக்குகளுக்காக 3,000 ரூபான்னு 2.25 கோடி ஃபேமிலிஸ் கொடுத்ததுனால யாருக்கு பெருசாக வரப்போகுது? யாருக்கும் இல்லை. அதுவே இந்த தூய பணியாளர்களுக்கு பண்ணியிருந்தால் அவ்வளோ பண்ணியிருக்கலாம். 3வது பாயிண்ட் எடுத்துங்க, நிஜமாகவே அந்த குடும்பங்களை போய் சேரணும். அந்த விநியோகிதம் செய்யும் பொழுது ஏன் மோடிஜி வந்து 42 லட்சம் விவசாயிகளுக்கு காசு அனுப்புனாங்க. அந்த 6,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. ஒரு பட்டன் அடித்தாங்க, டிபிடி டப்பு டப்பு டப்புன்னு போச்சு. இந்தியா தான் மேக்ஸிமம் எலக்ட்ரானிக்காக பேமெண்ட் டிபிஐ யூஸ் பண்ணுறது, யூபிஐ யூஸ் பண்ணுறது. இந்த பட்சத்தில் இந்த 2.2 கோடி குடும்பங்களுக்கு ஒரு தட்டில் நம்ம யூபிஐயில் அனுப்பலாமே. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் வாங்க, அங்கே விநியோகிதம் பண்ணணும், அங்கே லோக்கல் விஏஓ இருப்பாங்க, அங்கே லோக்கல் பஞ்சாயத்து ஆஃபீஸர் இருப்பாங்க, அங்கே லோக்கல் கவுன்சிலர் இருப்பாங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த 3,000 ரூபாய் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு போய் சேரும்னு? எவ்வளோ போய் சேரும், எப்படி போய் சேரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ விநியோகிதம் உடைய ஒரு பாதை நம்ம தொழில்நுட்பம் பயன்படுத்தி எல்லாருக்கும் டப்புன்னு ஒரே ஒரு நாளில் இந்த 6,600 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது வந்து அது கேஷாக எடுத்து பல இடங்களில் விநியோகிதங்களுக்கு மையங்கள் வச்சு அங்கே இன்சார்ஜ் போடும்பொழுது மனசு வந்து இதெல்லாம் சந்தேகத்துக்கு உள்ளாகிறது. அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கங்க, இந்த காசு கொடுக்குறீங்க நீங்கள், இந்த காசு கொடுக்குறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 100 நாளில் எலெக்ஷன் இருக்கும்பொழுது 4-5 வருஷம் கொடுக்காம நான் பாரு, நான் 5 வருஷமாக கொடுத்துட்டு வரேன், 5வது வருஷம் நான் கொடுக்குறேன், நீ என்ன கேட்குறேன்னு கேட்கலாம். நான் 4 வருஷம் கொடுக்கல, 5வது வருஷம் தான் கொடுக்குறேன். அப்படியே 100 நாள் எலெக்ஷன் இருக்குப்பா, என்னமோ அது வந்து ஒரு தற்காலிகமாக இன்னும் நடந்துச்சு அப்படிப்பான்னு சொன்னால் யாருங்க நம்புவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிப்பிக்கலாக, ரொம்ப கிளியர்லி இது வந்து ஒரு தேர்தலுக்காக செய்த ஒரு தேர்தல் வந்து குறிப்பார்த்து வச்ச ஒரு திட்டம்ங்கிறது. அதற்கு வந்து எதிர்வாதம் எதையும் சொல்ல முடியாது. என்ன சொல்ல முடியும்? ஒவ்வொரு வருஷம் கொடுத்துட்ருக்கோம், இப்போ கொடுக்க சொல்ல முடியுமா? நிறைய கஜனால் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கடைசியாக ஒரு விஷயம், நம்ம பொருளாதாரத்தை பற்றி ஒரு ரேஷன் கார்டு ஒருத்தர் வச்சுருக்காங்க. அந்த ரேஷன் கார்டில் 5,000 ரூபாய் கடந்த 5 வருஷம் உள்ளே வந்திருக்கு. இந்த 3,000 வந்தால் கூட வச்சுக்கங்க, அது வந்து ரேஷன் கார்டில் காசாக தான் வந்திருக்கு. ஆனால் 4.5 லட்சம் கோடி கடன் 2021 வச்சு இவங்க ஆரம்பித்தது. இப்போ கஜானாவில் மார்ச் 26 9.29 9.29 லேக் க்ரோர்ஸ், அதாவது ஏறக்குறைய 5 லட்சம் கோடி அதிக கடன் நமது மாநிலத்துக்கு இருக்குது. ஸோ ஏறக்குறைய நம்ம மாநில ஜனத்தொகையோடு நம்ம வகுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 லட்சம் ரூபாய் அவங்க ரேஷன் கார்டு மேலே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இல்லை, இது வந்து டேட்டா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல திமுகவுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கக்கூடிய அஃபிஷியலில் வந்து பேசுகிறாங்க. இதுக்கான டேட்டாஸ் இல்லை தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு அட்டைதாரர்களுக்கும் 1,11,000 மட்டும்தான் வந்து கடன் இருக்குது, இது வந்து பொய்யான டேட்டா, அண்ணாமலை அவர்கள் பேசுறது அன்றைக்கு தப்பு அப்படின்ற இடத்துலையும் வந்து நிற்கிறாங்களே. சரி, சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி, கூகுள் ஜெமினி, இந்த 3 வந்து அமெரிக்கன் திங்ஸ் தான், அதுக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த 3 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்ச் என்ஜின்ஸ்லேயும் இதை போட்டு நான் பார்த்தேன். அந்த 3லையும் பார்த்தது வந்து நான் நான் எடுத்த ஃபிகர்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி மக்கள், தமிழ்நாட்டில் 8.2 கோடி மக்கள். 2 மாநிலங்களுக்கும் நம்மளுடைய கடன் எவ்வளோ தெரியுமா? சரிசமமாக இருக்குது. இங்கேயும் 9.2 லட்சம் கோடி, அங்கேயும் 9.2 லட்சம் கோடி. ஸோ 9 lakh crores 2 மாநிலங்களுக்கும். சரி, நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோ தான் நம்ம சம்பாதிக்கிறோம்? நமது வந்து
31 லட்சம் கோடிக்கு போயிருக்கு. 31லேருந்து 32 லட்சம் கோடி. ஆனால் இதுவே 7-8 4 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 25. ஸோ 25லேருந்து நாம் 31 லட்சம் கோடிக்கு போயிருக்கோம். அது ஒரு முன்னேற்ற பாதை தான், பொருளாதார வளர்ச்சி தான் இருக்குது. ஹலோ ஒரே நிமிஷம். 7-8 வருஷத்துக்கு முன்னால் உத்தரப்பிரதேஷ் வந்து 12.25 கோடி, 12.25 லட்சம் கோடியிலேருந்து அவங்க வந்து 31 லட்சம் கோடிக்கு வந்திருக்காங்க. நம்ம 24 லட்சம் கோடியிலேருந்து 25 லட்சம் கோடியிலேருந்து 31 லட்சம் கோடிக்கு வந்திருக்காங்க. இதுவும் வளர்ச்சி, அது வந்து அபரிமிதமான வளர்ச்சி. ஸோ போத் ஹவ் ரீச்ட் 31 lakh crores இவங்க 2 பேரும். ஆனால் 2 பேருக்கும் 9 லட்சம் கோடி கடன். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 25 கோடி மக்கள், நமக்கு 8 கோடி மக்கள். இந்த 3 நான் சொன்ன ஃபிகர்ஸையும் யார் வேணால் எந்த டேட்டா வேணால் போட்டு பார்க்கலாம். அப்படின்னா ஒரு 1.5 லட்சமோ 4 லட்சமோ 5 லட்சமோ இருக்குதோ, ஒவ்வொரு தமிழ்நாட்டு ரேஷன் கடை உடைய சீட்டோடைய கடன் ஒரு உத்தரப்பிரதேஷ் சீட்டோட 3 மடங்கு. இதுதாங்க உண்மை. 3 times. ஓகே. 25/8 3.3 இதுதான். ஸோ இந்த டேட்டா எல்லாமே கிளியர்லி அவைலபிள் ஆன் த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ். ஸோ இது தப்பு. அது வந்து அதான் நான் சொன்னேன். வேறு இன்னொரு இது கூட கேட்டாங்க. அங்கே வந்து யாரோ ஒருத்தர் அங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. 1.2 1.4 லேக்கோ ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அது இன்ட்டு 3ன்னு போட்டால் ஒரு 3-4 அது ஒரு 5 லட்சம்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற கடன் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் அதுக்கு 3 மடங்கு நமக்கு ரேஷன் கார்டு இருக்குது. இது வந்து எல்லா சர்ச் என்ஜின்ஸ் எல்லா இதுன்னு சொல்லிடுது. ஓகேயா? அப்போ ஏன் போய் அதை இன்னும் ஒரு 6600 கோடி கொடுத்து நம்ம வந்து அதையும் அதிகரிக்கணும்? ஏன் கஜானாவை காலி பண்ணணும்? நான் என்ன சொல்கிறேன், அதை நான் வந்து இல்லை, இந்த தூய்மை பணியாளர்கள் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, செவிலியர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ரெடி பண்ணிடலாம், அதுக்கு நீங்கள் போடுங்க. இல்லை வாக்களிக்கிறதுக்கு இவங்க நம்ம வாங்குகிறோம்னு சொல்கிறது அரசியலுக்கு நல்லது. ஆனால் அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, ஆளுமைக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஓகே சார். ஆனால் இது வந்து ஏழைப்பட்ட இல்லை இந்த க்ரீன் கார்டு வச்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு தான் வந்து போய் சேருது. அப்படின்ற பட்சத்தில் இது ஏதோ ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய இல்லை பச்சை அட்டைதாரர்களுக்கு சேர்ந்த பட்சத்தில் இது பாராட்டக்கூடிய விஷயமா தானே சார் பார்க்கணும், இல்லையா? இது வந்து நான் ஒத்துக்கிறேன். அப்போ நீங்கள் பொருளாதாரவியல் படிச்சிங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து இவங்களையும் பார்த்துக்கணும். ஆனால் வந்து ஒரு நாட்டுக்கு வர்றது எல்லாமே எடுத்துகிட்டு நான் இங்கே கொடுத்துருவேன்னு சொன்னீங்கன்னா யார் அது கஷ்டப்பட்டு போகிறது? இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி இப்போ சேலரிட் எம்ப்ளாயீஸ், டேக்ஸ் பேயர்ஸ், இவங்களை மட்டும் போட்டு அமுக்குனீங்கன்னா எங்கேருந்து வரும்? ஏனென்றால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் மாதிரி ரஷ்யா மாதிரி நடத்தி எல்லாமே ஒரு வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கன்னா டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அவங்க அக்கௌண்ட்டுக்கு. ஏன் நீங்கள் உங்களுடைய கவுன்சிலர்ஸும் உங்களுடைய பஞ்சாயத்து ஹெட்ஸை வச்சு அவங்க மூலமாக கொடுக்க வைக்கிறீங்க? கேஷாக ட்ரா பண்ணி கொடுக்க வைக்கிறீங்க. கேஷ் வேண்டாம்லாம் யூபிஐ யூஸ் பண்ணுங்கள், யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டியது டிபிடி தானே. டிபிடி தான் ரொம்ப கம்ஃபர்டபிள். சரி, நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அந்த 2.2 கோடியில் 1 கோடி அவங்களுக்கு தான் அக்கௌண்ட் இருக்குது. சரி, 1 கோடிக்கு பேங்க் இது பண்ணுங்களேன். ஏன் மாஸ்டர், விஏஓ, இந்த பஞ்சாயத்து, டிஆர்ஓ, ஆல் தீஸ் பீப்புள் அவங்க எல்லாரோடைய டைம் அன்றைக்கி போய் அவங்க ஒரு 10 நாளோ 8 நாளோ 7 நாளோ உட்காந்துட்டு உன் பேர் என்ன வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும். அவங்க எதுக்கு யூஸ்வலாக வேலை செய்யணும்? உங்களுக்கும் எனக்கும் அல்லது நம்மளை விடுங்க, வேறு யாராவது ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவங்க போகும்போது இவங்க தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த கவர்மெண்ட் அலுவலகங்களில், மாநில அரசு அலுவலகங்களில் உட்கார வேண்டிய ஆட்களை நீ போய் அங்கேயே 7-8 நாள் உட்காரு, வர்றவங்களுக்கு வந்து அந்த சீட்டு கிழித்து கொடுன்னு சொன்னால் பின்ன தொழில்நுட்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? அட்லீஸ்ட் அந்த 2 கோடியில் 1 கோடி நீங்கள் டிபிடி அனுப்புங்க. அப்போ இவங்க 10 நாளுக்கு வந்து இவங்க 4 நாள் வேலை செய்வாங்க, மற்ற 4 நாள் இவங்க ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு வருவாங்க. நாம் அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு போய் ஒரு வேலைக்கு பண்ணால் அவங்க அங்கே இருக்கணும். இதுதான் அப்படி தான் அந்த எஃபிஷியன்சி வந்து ஒரு சிஸ்டமில் ஸ்ப்ரெட் பண்ணும். அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் நான் வந்து கொஸ்டின் பண்ணுறேன். ஆனால் அது தவிர கடைசி பாயிண்ட் வந்து எந்த ஒரு கார்ல் மார்க்ஸே அந்த டைமில் எழுதியிருக்காரு, டாஸ் காபிட்டால்னு ஒரு புக்கில். எந்த ஒரு சர்க்காரும் அதோட ஆளுமையில் எந்த பகுதியும் வெல்ஃபேர் நலத்திட்டம் எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த நாடுடைய டெவலப்மெண்ட், அந்த நாடுடைய க்ரோத் நிச்சயமாக அடிப்படும். இதை எடுத்து நம்ம அதுக்கு பதிலாக நான் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நான் வந்து ரோடை க்ளீன் பண்ணுறவங்களோ அல்லது சுவரேஜை க்ளீன் பண்ணுறவங்களோ தூய்மை பணியாளருக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
இது வந்து வெறும் ஓட்டு. இந்த 3000 ரூபாய் புஷ்ஷுன்னு அப்படியே போயிடும். அதுவே அந்த 6700 கோடி சேர்த்து இவ்வளோ பெரிய நம்ம ஒரு டெவலப்மெண்ட் இந்த நாட்டுக்கு பண்ணலாம், சமுதாயத்துக்கு பண்ணலாம் பண்ணியிருந்தா அதோட இம்பேக்ட், எக்கனாமிக் இம்பேக்ட் எவ்வளவோ இருந்திருக்கும். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.